வெல்கம் டு ஞானம் KMN சேனல். பை தைப்பது எப்படின்னு பார்க்க 30 இன்ச் நீளம் எடுக்கிறேன். இதில் வந்து பாருங்கள் 30 இருக்குது. எனக்கு 30 இன்ச் போனால் இருந்தால் போதும். அதனால் நீளம் எடுத்துட்டேன். இப்போ அகலம் வேணும். அகலம் வந்து மொத்தம் என்கிட்ட 17 இருக்குது. எனக்கு தேவை 14. அதனால் இதிலேருந்து 14 இன்ச் அகலம் வச்சுருக்கேன். இந்த எஜ்ஜோடு வச்சா 14 இங்கே இருக்குது. இது இந்த 14 இன்ச் போக மீதி இருக்கிறத 3 இன்ச் இருக்கும். அந்த 3 இன்ச்சை வந்து நான் பையோட கைப்பிடிக்கு யூஸ் பண்ணிக்க போகிறேன். வைக்கிறேன் வெட்டுறதுக்காக. இது அப்படியே ஒரு பீஸாக வெட்டி எடுத்து 30 இன்ச் மார்க் பண்ணமில்ல, அந்த 30 இன்ச்சுக்கு 14 இன்ச் அந்த பிட்டை தனியாக வெட்டி எடுக்க போகிறேன். நீளம் 30, அகலம் வந்து 14. அகலம் நான் 14 எடுத்த பிட்டை தனியாக வச்சுட்டு இதில் விழுந்த பிட்டை வச்சு இப்போ இது வந்து 64 இன்ச் நீளம் இருக்குது எனக்கு. பாருங்க இப்படி நீளமாக 64 இன்ச் இருக்குது. இதில் அகலம் வந்து 3 இன்ச் எடுத்திருக்கேன். இந்த 3 இன்ச்சுக்கு இந்த பிட்டை வச்சு தான் இப்போ கைப்பிடி வைக்க போகிறோம். இப்போ போய் பை எப்படி தைக்கலான்னு பார்க்கலாமா? இதோலாம் பை வந்து மடித்து தைச்சுக்கணும். அதாவது நம்ம நீளத்தை விட்டுட்டு அகலமாக எடுத்தோம் இல்லைங்களா 14 இன்ச்சு, அதை மடித்து தைக்க போகிறேன். 1/4 இன்ச் இங்கே வச்சுக்கோங்க. முதல்ல ஒரு 4 இன்ச் மடிச்சாச்சு. இப்போ மறுபடியும் 3/4 இன்ச்சுக்கு உள்ளே திருப்பி மறுபடியும் ஒரு மடிப்பு மடிக்கிறோம். அதே மாதிரி ஆப்போசிட் சைடையும் மடிச்சு அடிச்சுக்கணும். அது 1/4 இன்ச் இப்படி மடிச்சுட்டு மறுபடியும் 3/4 இன்ச்சுக்கு மடிச்சு அடிக்கணும். இருக்க 2 சைட் பீஸ்லையும் இப்படி 1/4 இன்ச் வச்சு மடிச்சு வச்சுக்கணும். இப்போ நான் பீஸில் மடிச்சு வச்சேன். பை தைக்க கெட்டியான துணியாக இருக்கணும். துணி நல்லா லாங் கிளாத் இந்த மாதிரி. லாங் கிளாத் சாடா துணி. ஒரு சைட் பீஸ் அடிச்சாச்சு. 2வது சைட் பீஸ் அடிக்கிறேன்.
எட்ஜ் எங்கே வருதுன்னு பாருங்கள். இப்படி சென்ட்ரு, நாடாக்கு சென்ட்ரு, இதுக்கும் சென்டராக வச்சு இந்த எட்ஜிலேருந்து முதல்ல அடிச்சுட்டு வந்துடலாங்க. இப்போ இந்த நம்ம ஏற்கனவே பிசுறு மடித்து அடிச்சதை அப்படியே பை மேலே வச்சு இப்படி அடிக்க போகிறோம். அந்த பிசுறு, பையோட பிசுறு வந்து வெளியில் தெரியாத அளவுக்கு நாடா வச்சு இப்போ இந்த இடம் வந்துட்டு கட்டு கட்டிடுங்க. கட்டு கட்டி கட் பண்ணிட்டு அதே மாதிரி அந்த பக்கம் 2 இன்ச் விட்டுருக்கோம். அதே மாதிரி இந்த பக்கம் 2 இன்ச் விட்டுட்டு இந்த நாடாவோட சென்ட்ரு பார்த்துக்கோங்க. இந்த இடம் இருக்குது, அதே சென்ட்ரு பாயிண்ட்டு இதில் வந்து சென்ட்ரு பாயிண்டில் இருக்க மாதிரி வச்சு பார்த்துட்டு நான் இங்கே மேலேருந்து தைச்சிட்டு வர போகிறேன். அதே மாதிரி பையோட நல்ல பக்கத்தில் இந்த பிசுரை உள்ள வச்சு இப்படி தைச்சிட்டு வரேன். அதே மாதிரி இப்போ அடுத்த பகுதி ஜாயின் பண்ண போகிறேன். இந்த எட்ஜ் வச்சு அடிச்சாச்சுன்னா இப்போ அடுத்த இந்த சைடு அடிச்சிட்டேன். அதே மாதிரி இந்த பக்கம் அடிக்க போகிறேன். இது அந்த சைடு அடித்ததுனால எனக்கு அளவு கரெக்டாக தெரிஞ்சதுனால அதுலேருந்து வச்சு அப்படி அடிக்கிறேன். இந்த இடத்துல அடிச்சு வச்சுங்க. அவ்வளோதான் அந்த பையன் தோல்னா பை